முதல் நிலை. உலகத்தை தீர்ப்பிடாத இறைவனை உலகம் தீர்ப்பிடுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே என்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உண்மையை உலகிற்கு சொல்ல வந்த இயேசுவை உலகத்தின் படைப்பான வேற்றுமையால் தீர்ப்பிடுகிறார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் கடவுளின் சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தனக்கு சார்ந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் குருக்களாகவும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களாகவும் இருந்ததால் மக்களும் அதை பின்பற்றினார்கள். இதனால் மக்கள் வேற்றுமையாலும் பிரிவினையாலும் வேறுபாடுகளாலும் அவதியுற்றார்கள். ஒருவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்களின் வளர்ச்சி, உரிமை, சுயமரியாதை, அவர்களின் ஆசை, முன்னேற்றம் ஆகியவற்றை சமூகத்தின் பேரால் தடையாக்குகிறோம். என்னுடைய சமூகம் தான் பெரிது என்று பெருமை பேசிக்கொண்டு பிற சமூகத்தை சார்ந்தவர்களை நிறத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் ஆதிக்கத்தை செலுத்துகிறோம். நாடு கெட்டுவிட்டது, அரசியல் மோசமாகிவிட்டது என்று அரசியல்வாதிகள் மீதும் சமுதாயத்தின் மீதும் பழி போட்டுவிட்டு நாம் ஏதும் குற்றம் செய்யாது போல் மற்றவர்களை குறை பேசுகிறோம். இது அனைத்திற்கும் நாம் ஜாதியின் பேராலும் பிரிவினை பேராலும் செலுத்தப்பட்ட வாக்குதான். ஒருவன் பல தடைகளை தாண்டி வாழ்க்கையில் முன்னேறினாலும் அவனை ஜாதியின் பேரால் தாழ்த்துகிறோம். ஏன், ஜாதிக்காக பிற உயிர்களை கூட பறிக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்யாமல் கோபம், வஞ்சகம், தற்பெருமை ஆகியவற்றால் பிரித்து பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருந்தும் இயேசுவை பற்றி அறிந்திருந்தும் ஏன் நமக்கு அடுத்திருப்பவரை ஜாதியாலும் பிரிவினையாலும் பொறாமையாலும் கோபத்தாலும் வேறுபடுத்தி பார்க்கிறோம்? திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரத்தில் நான் படித்த அனைத்தும் தூயதே, யாரையும் தீட்டுள்ளவர்கள் என்றோ தூய்மையற்றவர்கள் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் நமக்கு உரைக்கிறார். பிலாத்து தீர்ப்புக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்திருந்தால் மத குருக்களுக்கு எதிராக யூதர்கள் திரண்டு இயேசுதான் வேண்டும், பரபாஸ் வேணாம் என குரல் கொடுத்திருந்தால் ஒருவேளை இயேசுவின் மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஜெபம். இயேசுவே, உம்மை போல் எவரையும் தவறாக தீர்ப்பிடாமல் பிரித்து பார்க்காமல் அனைவரையும் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் சமமாய் பார்க்கவும் உதவி செய்யும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் பேர் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். இரண்டாம் நிலை. குற்றவாளிகள் மீது சுமத்தப்படுகின்ற சிலுவை இப்பொழுது குற்றமே புரியாத இயேசுவின் மீது சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அதே என்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித இனம் ஆதியில் கற்களை பயன்படுத்தி தீயை கண்டுபிடித்தான். வேட்டையாடவும் விவசாயத்திற்கும் அவற்றை பயன்படுத்தினான். வேட்டையாடிய விலங்குகளின் தோலை ஆடையாக உடுத்தினான். அவனின் ஞானத்தாலும் சிந்தனை முன்னேற்றத்தாலும் செயற்கை நுண்ணறிவுகளை உண்டாக்கி இன்று உலகையே தன் கைக்குள் வைக்க முயற்சிக்கின்றான். சிந்தனை ஆற்றலால் அலைபேசிகளையும் மற்றும் பல தொழில்நுட்பங்களையும் மனித முன்னேற்றத்துக்காக உண்டாக்கினோம். ஆனால் அது இன்று மனித முன்னேற்றத்துக்காக அல்ல, மனித வீழ்ச்சிக்காகவும் மற்றும் நமது ஆன்மீக வளர்ச்சியையும் தடுக்கின்றது. இந்த மனித முன்னேற்றம் உலக சமூகத்துக்கு நல்லவையாகவே திகழ்ந்தாலும் அது நமது ஆன்மீக தேடலையும் பக்தியையும் திசை மாற்றுகின்றது. ஆலயங்களுக்கு விவிலியத்தை எடுத்து செல்லாமல் நமது அலைபேசிகளில் விவிலியத்தை பயன்படுத்துகின்றோம். பின்பு அந்த அலைபேசிகளை பயன்படுத்தி மற்றவர்களை பற்றி தீய விதமாக பேசுவதும் எதிர்பாலினத்தை ஒழுங்கில்லாத வகையில் காட்டுவது போன்ற பல குற்றங்களை நாம் அதிலேயே செய்கின்றோம். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அதில் உள்ள காணொளிகளை பல மணி நேரம் பார்க்க முடிந்த நம்மால் ஆலயங்களில் பங்கு தந்தையின் போதனைகளையும் மற்றும் முக்கிய தகவல்களையும் நாம் கேட்க மறுக்கின்றோம். நன்மை வாங்கியவுடன் திருப்பலி முடிந்து விட்டது என நாம் வீட்டிற்கு செல்ல துவங்குகின்றோம். ஆதிகால மனிதன் உயிர் வாழ நிலத்தை உழுத பயன்படுத்திய அந்த கல், நம் புனித ஸ்தேவானை கொன்ற அந்த கல், தாவீது கோலியாத்தை வீழ்த்திய அந்த கல் இன்று நம் கையில் செயற்கை நுண்ணறிவு வடிவில் நம்மிடம் உள்ளது. அந்த கல்லை வைத்து நாம் யாரை வீழ்த்தப் போகின்றோம்? ஜெபம். எங்கள் பாவங்களை எங்களை விட அதிகமாக சுமக்கும் இயேசுவே, நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து உமது சிலுவையின் சுமையை குறைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். மூன்றாம் நிலை. நிலை தடுமாறாத இயேசு முதல் முறை நிலை தடுமாறி கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பார சுமையால் வலுவிழந்த இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவை அவர் தோள்களை அழுத்த சாலையின் கற்கள் அவரது கால்களை காயப்படுத்துகின்றன. மக்கள் கூட்டம் கூச்சலிட்டு படை வீரர்கள் அவரை வேகமாக முன்னோக்கி நகர்த்துகின்றனர். அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட இந்த பயணம் வலிகள் நிறைந்தது. அவர் மிகவும் சோர்வாக இருக்கிறார். விழுந்தால் வலிக்கதானே செய்யும். அவரும் மனிதனாக பிறந்திருக்கிறார் அல்லவா? நாம் தவறு செய்யும் போது அல்லது ஏதோ ஒரு காரியங்களால் பாதிக்கப்படும் பொழுதும் விழுந்து கிடக்கிறோம். அந்த நேரத்தில் நம் இதயம் அந்த வலியை உணர்கிறது.
நீங்கள் எப்பொழுதாவது விழுந்தது உண்டா? உங்கள் இதயம் வலித்தது உண்டா? ஆம், நாம் விழுந்திருக்கிறோம். நம் இதயம் நொறுங்கி இருக்கிறது. ஆனால் நாம் எந்த காரியங்களுக்காக விழுந்திருக்கிறோம்? நமது தனிப்பட்ட காரணத்திற்காகவா அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காகவா? நிச்சயமாக நாம் நமது தனிப்பட்ட காரணங்களுக்காக மட்டுமே விழுந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரின் பாவங்களுக்காய் பாரம் தாங்க முடியாமல் முதல் முறை கீழே விழுகிறார். இந்த உலகில் பல கண்டங்கள் உள்ளன. அதில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் வேறுபாடான மொழிகள், வேறுபாடான கலாச்சாரங்கள், நெறிமுறைகள் என பல உள்ளன. ஆனால் அனைவருக்கும் மனித நேயம் என்பது ஒன்று அல்லவா? நம் வீட்டு குழந்தைகள் மட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? உலகில் பல குழந்தைகள் மற்றும் பெண்கள் உடல் உறுப்புகளுக்காகவும் இச்சைகளுக்காகவும் நாடு விட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள், கண்டம் விட்டு கண்டம் விற்கப்படுகிறார்கள். நமது தனிப்பட்ட நெறிமுறைகளை நம்மை விட பலவீனமானவர்கள் மேல் திணிப்பதும் அதை பின்பற்ற சொல்வதும் எவ்வளவு தவறானது. அவர்கள் அதை கேட்க மறுத்தால் அவர்களை அடக்குவது, அவர்களின் முன்னேற்றத்தை தடுப்பது, அவர்களின் வளங்களை ஆக்கிரமிப்பது, ஏன் அவர்களை கொல்வது போன்ற தவறான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது நம்மை சுற்றி இருப்பவர்களின் மேல் மட்டும் அல்லாமல் நம் அண்டை நாட்டவர் மீதும் நம் அண்டை கண்டங்கள் மீதும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உலகளாவிய தற்போதைய நிலை. ஜெபம். எங்கள் பாவங்களை சுமந்து சாவை வெல்வதற்காக விழுந்து கிடக்கும் எங்கள் இயேசுவே, நாங்கள் எங்களை பற்றி மட்டும் சிந்திக்காமல் சிறிது அடுத்தவர் மீதும் உலகின் மீதும் சிந்திக்க வரம் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, குருவின்றி நின்றனையோ எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, குருவின்றி நின்றனையோ எனக்காக. தாயும் சேயும் மொழி பேசும் மூட மொழிதனை நீ கேளீரோ. தாயும் சேயும் விழி நீ மொழி பேசும் மூட மொழிதனை நீ கேளீரோ. நான் பெற்ற செல்வமே ஆருயிரே, மகனே மகனே நதியற்று போனாயோ வீதியிலே என்று மகனிலை கண்டு மனம் நொந்தாள் தாயே. குருவின்றி நின்றனையோ எனக்காக. நான்காம் நிலை. சாவை எதிர்கொள்வதற்கான பாதையில் இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கரடுமுரடான கல்வாரி பாதையில் தடுமாற்றம் கண்ட இயேசு இறை நம்பிக்கையின் மறுபக்கமான அன்னை மரியாளை சந்திக்கிறார். இறை விருப்பத்தை நிறைவேற்ற அன்னையின் இறை நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறார். யோவான் நற்செய்தியில் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறிய தன் மகன் மீது அன்னையானவள் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடாக கல்யாண பந்தியில் பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். தண்ணீரும் திராட்சரசமானது. தயக்கமும் தடுமாற்றமும் தன்னை ஆட்கொண்ட போது இறை மகன் இயேசு இறை நம்பிக்கையின் முழு உருவமாக தனது தாயை காணா ஒரு திருமணத்திலும் சரி, இந்த கல்வாரி பாதையிலும் சரி, அவரை கண்டு தனக்குள் நம்பிக்கையையும் எழுச்சியையும் பெற்று இறைசி விருப்பத்தை நிறைவேற்ற முன்னேறுகிறார். தன் பிள்ளைகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டால்
அந்த தாயின் மனம் எவ்வளவு வேதனை ஆயிரும். அப்படி இருக்க தன் மகன் உலகிற்காக தன் உயிரையே மாய்த்து கொள்ளப் போகிறான் என்ற காரணத்தை அறிந்தும் இத்தனை காலம் அந்த மகனை கருவில் சுமந்து தகுந்த முறையில் வளர்த்து வந்த அந்த தாய்க்கு எவ்வளவு தைரியமும் நம்பிக்கையும் இருந்திருக்கும். ஆனால் இன்று நாம் நமது பிள்ளைகளை எந்த முறையில் வளர்க்கிறோம்? பள்ளிகளில் ஆசிரியர்கள் தனது பிள்ளைகளை கண்டித்தால் பிள்ளைகள் என்ன தவறு செய்தார்கள் என்று அறிந்து கொள்ளாமல் கண்டித்த ஆசிரியர்களை நாம் கேள்வி கேட்கிறோம். பிள்ளைகள் அடம்பிடித்தால் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக அவர்கள் கேட்கும் பொருட்களை எல்லாம் நாம் வாரி வழங்குகிறோம். கடத்திரு நாட்களில் கூட நமது பிள்ளைகளை திருப்பலியில் பங்கேற்காமல் களைப்பாக இருக்கிறார்கள், ஓய்வெடுக்கட்டும் என்று கூறி வீட்டிலேயே விட்டுவிடுகிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்களின் தவறான கருத்துக்களை கேட்டு குழந்தைகளை மறைக்கல்விக்கும் இளையோர் குழுக்களுக்கும் அனுப்பாமல் பிள்ளைகளை வளர்க்கிறோம். திருச்சபையின் அருட்சாதனைக்காக மட்டும் மறைக்கல்விக்கு அழைத்து வருவதும் ஆலய காரியங்களில் ஈடுபடுவதுமாய் நாம் இருக்கிறோம். ஆன்மீக காரியங்களில் பங்கெடுப்பதும் ஆலயத்தின் காரியங்களில் பங்கெடுப்பதும் நமது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த இடம். இந்த இடத்தை நமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்களின் வளர்ச்சி சிறந்து விளங்கும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாள் உங்களை தகுந்த முறையில் வளர்த்து எங்கள் பாவங்களுக்காய் உங்களை இந்த உலகிற்கு கொடுத்தாள். அதுபோல் எங்கள் பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு நல்ல பலன்களை தருவதற்கு தகுந்த மொழியில் வளர்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, அதுவின்றி நின்றதையோ எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, அதுவின்றி நின்றதையோ எனக்காக. அன்பு சீடரெல்லாம் சிதறி போயினரோ, இங்கு சீமோன் உதவி செய்தானே. அன்பு சீடரெல்லாம் சிதறி போயினரோ, இங்கு சீமோன் உதவி செய்தானே. உதவி செய்த உன்னதரே, இறைவா இறைவா, உதவிக்காய் நிற்கும் நிலையினைப்பார் எந்தன் உளமதில் உந்தன் உறவை வளர்க்க. அதுவின்றி நின்றதையோ எனக்காக. ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு தோள் கொடுக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை சுமக்க காவலர்கள் சீமோனை நிர்பந்திக்கின்றனர். சீமோனின் மனதில் அடுத்தடுத்த கேள்விகள். இவர் நீதிமானா, குற்றவாளியா? குற்றவாளியானால் இந்த தண்டனையில் நான் ஏன் பங்கேற்க வேண்டும்? ஒருவேளை நீதிமானோ? எது எப்படியோ, நான் செய்ய போவது உதவி செய்வது நல்லதுதானே. இவர் நீதிமானோ குற்றவாளியோ என்ற கவலை எனக்கு ஏன் என்று எண்ணி இருக்கக்கூடும். மனப்போராட்டம் முடிந்தது. இயேசுவுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய சீமோன் சிரமத்தை ஏற்றுக்கொண்டான். காவலர்களால் நிர்பந்திக்கப்பட்டதால் வேலையை முடித்து களைத்து வீட்டுக்கு செல்லும் நேரத்தில் தனக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதால் தன்னை போல தள்ளாடும் ஒரு மனிதனுக்கு இயன்ற உதவியை செய்ய சீமோன் முடிவெடுத்தார். தொடக்கத்தில் தயக்கத்தோடு இருந்தாலும் சிலுவையை தோளில் ஏற்றிய நொடியே அது சுமையல்ல, சமூக கடமையாக மாறுகின்றது. இன்றைய சமூகத்தில் மக்களின் எண்ணங்களையும் கனவுகளையும் வழிநடத்தும் பலர் ஏழைகளுக்கு உதவுவதை மனிதநேயத்துக்காக அல்லாமல் தங்களுக்கான புகழ் செல்வாக்குக்காக அவற்றை செய்கின்றனர்.
வலியவர்களின் கண்ணீரை காட்சியாக்கி அவர்களின் வழியை விளம்பரமாக மாற்றுகின்றனர். வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்ற பழமொழியை நாம் கேட்டிருக்கக்கூடும். ஆனால் இன்று நாம் கொடுப்பது உலகம் அனைத்துக்கும் தெரிய வேண்டும் என்ற மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொண்டோம். சமூக ஊடகங்களில் நாம் செய்யும் உதவியை காட்சியாக்கி அதை வைத்து நாம் மற்றவர்களின் அன்பிலும் அதில் நமக்கு கிடைக்கும் பலத்தையும் வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இப்போது அநேக எண்ணங்களில் தோன்றியுள்ளது. அது மட்டுமல்ல, நமது தனிப்பட்ட பண தேவைக்காகவும் விளம்பரங்களுக்காகவும் தீய விஷயங்களை நாம் நல்லது என நமது சமூக ஊடகங்கள் பக்கங்களை வெளிப்படுத்தி நாம் செல்வாக்கை பெருக்கிக் கொள்கின்றோம். உதவி செய்வது குற்றமல்ல, ஆனால் அதை எந்த எண்ணத்துடன் செய்கின்றோம்? உண்மையான உதவி என்பது நமது சுமை போல் மற்றவர்களும் சுமந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து அந்த சுமையை சற்று குறைப்போம் என்ற மனநிலைதான் உதவி. இது உதவி மட்டுமல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட சமூக கடமை. ஜெபம். இயேசுவே, புகழுக்காக செய்யப்படும் அன்பிலிருந்து எங்களை விடுவியுங்கள். காட்சிக்காக அல்ல, அன்புக்காக வாழ மற்றவர்களின் வழியை அமைதியாய் தோளில் ஏற்றுக்கொள்ளும் மனங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையோ எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையோ எனக்காக. இதய ஈரமா பொன்னே வீரமா பரமனின் மேலே பரிதாபமா. இதய ஈரமா பொன்னே வீரமா பரமனின் மேலே பரிதாபமா. முழுமதி முகம் கண்டே மறைத்திட்ட குருதியை பெண்ணே பெண்ணே துடைத்ததால் துணி தன்னில் உன்வதடத்தை அன்பின் பரிசாக அள்ளி தந்தீரோ. வின்றி நின்றனையோ எனக்காக. ஆறாம் நிலை. ஆண்டவர் இயேசுவின் முகத்தை வெரோனிகா என்ற பெண் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தமிழ் மொழியின் வழக்கு சொற்களில் இளம் கன்று பயமறியாது, துணிவே துணை போன்ற வார்த்தைகளை பலமுறை நாம் கேட்டிருக்கக்கூடும். இத்தகைய வார்த்தைகளின் அடையாளமாக இந்த கல்வாரி பாதையில் இளம்பெண் வெரோனிகா பெரும் பணக்காரர்களுக்கும் எதிராக தனது வீரமிக்க எழுத்துக்களால் போராடி வரும் அருந்ததிராயை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஐநா சபையில் புவியை காப்பாற்றுங்கள், என் தலைமுறைக்கு ஏதாவது கொடுக்க இயற்கையை விட்டு வையுங்கள் என்று உறக்கமாக உரையாற்றி அகில உலக ஆண் தலைவர்களை எல்லாம் தலகுனிய செய்தாலே வெறும் 13 வயது நிரம்பிய ரித்திமா பாண்டே பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் அனைவரும் வீரமங்கை வெரோனிகாவின் விழுதுகள் என்பதை உங்கள் மனதில் பதிய போட்டு வையுங்கள். இவர்கள் அனைவரும் தன்னம்பிக்கையுடனும் செயல்திறனுடனும் செய்த செயல்திறனால் இவர்களுக்கு வந்த பாராட்டுகளும் பெருமைகளும் அதிகம். இவர்களுக்கு கிடைத்த பெருமையும் சிறப்பும் உங்கள் தன் நம்பிக்கைக்குள் ஒளிந்து கிடக்கின்றது. துணிச்சலுடன் வெளியே கொண்டு வாருங்கள். பெருமைகளை சிறப்புகளை உங்களுடைய உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஜெபம். ஆண்டவரே,
எங்கள் அவநம்பிக்கையை அகற்றி தன் நம்பிக்கையுடன் கூடிய துணிச்சலை பெற்று மிகுதியான அறுவடையை உமது களஞ்சியத்தில் சேர்க்க எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, நடுவின்றி நின்றனையோ எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, நடுவின்றி நின்றனையோ எனக்காக. மாபரன் கால்கள் சோர்ந்ததினாலே மறுமுறை மண்ணில் விழுந்தாயோ. மாபரன் கால்கள் சோர்ந்ததினாலே மறுமுறை மண்ணில் விழுந்தாயோ. நலம் யாவும் யாம் பெறவே எமை நாடி வந்த இறைவா, இறைவா நடந்திடு என்ற நாயகனே. நான் நன்றி மறந்ததினாலே குலைந்து விழுந்தாயோ. குருவின்றி நின்றனையோ எனக்காக. ஏழாம் நிலை. ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறையாக பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். விழுந்து கிடக்கும் அவரை தூக்கிவிட யாரும் முன்வரவில்லை. மாறாக கீழே கிடக்கும் அவரை துச்சமாக மிதித்து ஏளனமாய் பேசி நகையாடினார்கள். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், விழுந்து கிடக்கிறவர் குற்றவாளி அல்ல. அவரை வீழ்த்திய சிலுவையும் அவருக்கு உரியதென்று அது அவர் மீது சுமத்தப்பட்டது. இன்று பலர் வாழ்க்கையில் ஒரு முறை தோல்வி அடைந்தால் அதுவே முடிவு என்று நினைக்கிறார்கள். படிப்பில் தோல்வி, வேலை கிடைக்காத நிலை, தேர்வுகளில் தோல்வி, வேலை இழப்பு, பணக்கடன், உறவு சிக்கல்கள், மன அழுத்தம் இவையெல்லாம் மனிதனை மீண்டும் எழவிடாமல் தடுக்கின்றன. இளைஞர்கள் எதிர்காலம் பற்றி பயம் கொண்டு வாழ்கிறார்கள். முயற்சி செய்தும் வெற்றி பெறாத போது நம்பிக்கை குறைகிறது. சிலர் தங்களை தாழ்வாக எண்ணி வாழ்க்கையிலிருந்து விலக நினைக்கும் நிலைக்கும் செல்கிறார்கள். ஆனால் இவர்களின் வீழ்ச்சிக்கு யார் காரணம் அல்லது எது காரணம்? விபச்சார விடுதியில் தன் உடலுக்கு விலை பேசும் பல பெண்கள் அது விரும்பி செய்வதில்லை. வறுமை அவர்களை விரட்டியதால் விழுந்து கிடக்கிறார்கள். பிறக்கும் போதே திருடராய் யாரும் பிறப்பதில்லை. தன் வயிற்று பசியையும் தன்னை சார்ந்தோரின் பசியையும் தீர்க்க நியாயமான முறையில் முயன்று தோற்று போனவர்களில் பலரே திருடர்களாகின்றனர். வயிற்று பசிக்காய் திருடிய சிறுவர்கள் பின்பு வாடிக்கையால் திருடி அதனையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கின்றனர். வேலை தேடிய போது இடமில்லை என்று விரட்டிய சமூகம் இப்போது சிறை கம்பிக்கு பின்னால் இவர்களுக்கு தஞ்சம் அளிக்கிறது. இக்குற்றங்களை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் தற்கொலை செய்வதும் குற்றவாளிகளாய் மாறுவதும் இச்சமூகமே உருவாக்கியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கு அன்னை மரியாளின் இறை நம்பிக்கையும் சீமோனின் சீரிய உதவியும் வெரோனிகாவின் ஆதரவும் இருந்ததால் அவர் முன்னேறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகும்போதும் வீழ்ச்சி அடையும் போதும் இத்தகைய ஊட்டமும் ஊண்டுகோலும் தேவைப்படும் பொழுது நம்மை சுற்றியுள்ள நம்மை போன்ற பலவீனமிக்க மனிதர்களுக்கு தேவைப்படாதா?
ஜெபம். இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையும் எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையும் எனக்காக. ஆடிய முகம் கண்டு வருந்திய மகளிருக்கு இங்கு ஆறுதல் நீரும் இறைவா. வாடிய முகம் கண்டு வருந்திய மகளிருக்கு இங்கு ஆறுதல் நீரும் இறைவா. பாவம் தந்த பசுமையில் பாழாய் போனேனே இறைவா, இறைவா. எம்மை தமக்கும் நல்லுரை தந்து காப்பெண்ணி நடந்தனையோ கருணை குருவே. வின்றி நின்றனையோ எனக்காக. எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் மகளிர் இயேசுவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள், கதறி அழுகிறார்கள். இயேசுவுக்குள் நிகழ்ந்தவற்றை பார்த்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அன்று அடக்குமுறைத்தனமும் ஆணாதிக்கமும் அதிகம் இருந்த காலத்தில் இந்த எருசலேம் பெண்கள் பெண்ணியத்துடன் முன்வந்து அவரின் காயங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்று முழுமையாக அடக்குமுறையும் ஆணாதிக்கமும் குறையவில்லை என்றாலும் ஏதோ பாதி அளவில் குறைகிறது என்று நாம் கூற முடியும். பெண்களை இன்று சமமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவரின் எண்ணத்திலும் இன்று பதிந்து முதிர்ந்திருக்கிறது. ஆனால் இன்று சில பெண்கள் அந்த பெண்ணியத்தையும் சமத்துவத்தையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் புகுந்த வீட்டில் வேலை செய்ய வேண்டும்? என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். இடம் பொருள் ஏவல் பற்றி கவலைப்படாமல் எனக்கு பிடித்த ஆடைகளை தான் நான் உடுத்துவேன். ஆண்கள் மது அருந்துகிறார்கள், புகைப்பிடிக்கிறார்கள், நான் ஏன் பிடிக்கக்கூடாது? பெண்ணுரிமை சட்டங்களை வைத்து ஆண்களை குற்றவாளியாக நிறுத்துவது என பல காரியங்களில் பெண்ணியம் பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எது பெண்ணியம்? இஸ்ரேல் மக்களின் அமைதிக்காக ஆண்டவரின் மேல் வைத்த விசுவாசத்தினால் தன் வீட்டில் இருந்து 70 மைல் தொலைவில் உள்ள கேதோசுக்கு சென்று இராணுவத்துடன் போர் புரிந்து மக்களின் அமைதிக்காக போராடிய டெமோராவின் விசுவாசம் பெண்ணியம். எகிப்தின் அரசன் மக்கள் தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது, அதை குறைப்பதற்காக ஆண் குழந்தைகளை கொன்றுவிடுங்கள் என்று மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் கட்டளையிட்டார். அப்பொழுது சிப்ராவும் பூவாகும் ராஜாவின் கட்டளைகளை கீழ்ப்படிவது அவர்களுக்கு சாதகமாகவே இருந்தாலும் ஆட்சியாளரை விட கடவுளுக்கு பயந்தார்கள். ஆதலால் ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். மருத்துவச்சிகளும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். குழந்தைகளை காப்பதற்காக இவர்கள் செய்தது பெண்ணியம். தந்தையின் சொத்தில் எங்களுக்கும் பங்குண்டு என்று பெண்களை சமமாக கருதுவதற்கு பதிலாக உடைமைகளாக கருதும் ஒரு சமூகத்தில் செலோபியாத்தின் மகள்கள் சமத்துவம் பற்றி துணிச்சலோடு பேசினார்கள். இவர்கள் செய்தது பெண்ணியம். ஏன் இன்று பல பெண்கள் தங்கள் தாய் தந்தை ஏற்படும் கஷ்டங்களை பார்த்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக உழைக்கிறார்கள்.
தாய் தந்தையருக்காக இவர்கள் செய்வது பெண்ணியம். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் சரியான காரணங்களை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்ற எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையோ எனக்காக. எனது இதயம் எங்கு இரும்பானதோ உனது சுமைகள் எங்கு வலுவானதோ. எனது இதயம் எங்கு இரும்பானதோ உனது சுமைகள் எங்கு வலுவானதோ. நம்முரை மண்ணில் சாய்ந்தடையோ தேவா, தேவா, விழுவரத்த குருதியும் உள்பதித்த பாதமும் தளர்ந்த கால்களும் சோர்ந்த தோள்களும் வின்றி நின்றதையும் எனக்காக. ஒன்பதாம் நிலை. தேவ மைந்தன் மனிதன் சாயலில் சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கெத்சமனி தோட்டத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு பின்பு 40 சவுக்கடிகள், தலையில் முள்முடி, தோள்களில் பாரச் சிலுவை, கால்களில் காலணிகள் இல்லாமல் கரடுமுரடான பாதைகளில் பயணம். நடந்து வந்த பாதைகள் முழுவதும் ரத்தம். அது மட்டுமல்லாமல் தலைக்கு மேல் கொளுத்தும் வெயில். ஏறக்குறைய 12 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இயேசு உணவும் அருந்தவில்லை. சிறிது தண்ணீர் கூட அவர் நாவில் படவில்லை. களைப்பும் சோர்வும் தாங்க முடியாமல் இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். அன்று பசியால் விழுந்து கிடந்த அவரை தூக்கிவிட யாரும் முன் வரவில்லை. விழுகின்ற ஒருவனை தடுத்து தாங்குவது மனித குணம். அந்த மனித குணமே மக்கி போனவர்களாய், மனம் இறுகி போனவர்களாய் அன்று மட்டுமல்ல இன்றும் நாம் இருந்து வருகிறோம். வாழ்வின் சில உண்மைகளை பார்க்கும் பொழுது நம் இதயமும் இறுகி போய்விட்டதோ, நம் மனிதமும் மக்கி போய்விட்டதோ என்ற ஐயம் எழுகிறது. தாங்கள் விழுவதை கூட முடியாமல் விழுபவர்கள் இச்சமூகத்தில் உண்டு. களைப்பால் விழுபவர்கள், சோர்வுகளால் விழுபவர்கள், நோயால் விழுபவர்கள், அனைத்திலும் கொடுமையாக பசியால் விழுபவர்கள் உண்டு. அதுவும் நம் நாட்டில் அநேக கணக்கானோர் பசியால் விழுகிறார்கள். தனியொருவனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடிய புலவன் வாழ்ந்த மண்ணில் தனி ஒருவர் அல்ல, பல கோடி பேர் பட்டினி சாவால் மடிந்து போகின்றனர். அரசின் தானிய கிடங்குகளில் உணவுப் பொருட்கள் வீணாக்கப்படுகின்றனவே தவிர பசியோடு இருப்பவர்களின் பசியை போக்க அளிக்கப்படுவதில்லை. அரசின் அலட்சிய போக்கு ஒரு புறம் இருக்கட்டும், நாம் மட்டும் என்ன இத்தகையோர் மீது அக்கறை கொண்டோமா, பரிவு காட்டினோமா? அன்றாடம் அன்னதானம் நடத்தி அன்பை வெளிப்படுத்த வேண்டாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது பசித்தோருக்கு உணவு வழங்கி இருக்கிறோமா? நமது இல்ல திருமண விழாக்களில் பசியோடு வேறொருவர் வந்து பந்தியில் அமர்ந்தால் அவர்களை எழுந்து போ என்று அவர்களை கீழே தள்ளுகிறோம். சமூக ஊடகங்களில் விதவிதமான உணவுகளை பார்த்து அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி அதை சென்று
வாங்கி உண்டு நமது ஆசையை தீர்த்து கொள்கிறோம். ஆனால் ஒரு பருக்கை உணவு கூட அல்லாமல் பசியால் விழுந்தோரை நாம் பார்த்திருக்கிறோமா? உணவு கொடுத்தாலும் அதை மரியாதையோடு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? இவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்க நமக்கு நேரம் எங்கிருக்கிறது? ஒருவேளை சாப்பிடாமல் நாம் இருந்தால் அந்த பசி எப்படி இருக்கும் என்று அனைவரும் அனுபவித்திருப்போம். அப்படிதான் மற்றவர்களும் அனுபவிப்பார்கள் என்று நாம் சற்று சிந்திப்போம். ஜெபம். இறைவா, விழுபவர்கள் எல்லோரையும் தூக்கிவிட முடியவில்லை என்றாலும் பசி கொடுமையால் விழுபவர்களையாவது நாங்கள் தூக்கிவிட உதவி செய்தருளும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையோ எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, யாழை தந்தாய் ஆதாமுக்கு, இன்று அதை இழந்து நின்றாயோ. உடையுரித்து கசக்கிழித்து சிதறிய முத்துக்களோ, அன்னையே அன்னையே சதங்களை வாரி அள்ளிக் கொண்டாயே. எண்ணிலை கண்டும் மனமாறுவேனோ, வின்றி நின்றனையோ எனக்காக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரது ஆடைகளை கலைக்கிறார்கள், அவரை நிர்வாணமாக்குகிறார்கள். நிர்வாணம் என்ற சொற்களை நாம் கேட்கும் போது உங்கள் முகம் கூனி குறுகுவதை காண முடிகிறது. கேட்கின்ற நமக்கு இப்படி இருக்கும் போது அனுபவித்த அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுவரை அவருக்கு நிகழ்ந்த கொடுமைகளில் முத்தாய்ப்பான கொடுமை இந்த ஆடையற்ற நிலைதான். மானம் உயிருக்கு மேலாக இருந்தாலும் இது இறை சித்தம் என்பதால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இன்ப வனத்தில் முதல் மனிதன் ஆதாம் ஆடையின்றி இருந்தான், ஆனால் இறைவனோடு இன்பமாயிருந்தான். இந்த மனித குலம் இறைவனோடு இன்பமாயிருந்தின. இந்த இரண்டாம் ஆதாம் இயேசு தன் கல்வாரியில் நிர்வாணமாய் நிற்கிறார். இறைவனுக்கு பலியாக தரப்படும் விலங்குகள் கூட முதலில் சுத்தம் செய்யப்பட்டு பலியாக்கப்படுகின்றன. உன்னத இறைவனுக்கு உகந்த பலியாக அவரை அர்ப்பணிப்பதற்காக அவரது ஆடைகள் கலைக்கப்படுகின்றன. குற்றவாளிகளுக்கு கூட கொடுக்கக்கூடாத ஒரு அவமானத்தை இறை மகனுக்கு தருகிறார்கள். அவர் தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இந்த நிலையை ஏற்றுக்கொண்டார். அவரது நிர்வாணம் அன்று பரிசுத்த பலிபொருளாய் ஆயிற்று. ஆனால் இன்று மது போதையில் நம்மை நாமே நிர்வாணம் ஆக்கிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எதிர்பாலினத்தவர் மீது உடல் ரீதியான வன்முறையை தூண்டுகிறோம். மது போதையிலும் காம உணர்ச்சியிலும் சிறியவர் பெரியவர் என்று பாராமல் கை குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பெண்களின் உடலை அழிக்கிறோம். ஆங்கிலேயர் நம்மை ஆட்சி செய்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பெண் கல்வி போன்ற விஷயங்களை தவறு என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் அவர்கள் நம் சகோதரிகளுக்கு செய்த மான கொடுமைகள் ஏராளம். அவர்கள் சென்ற பின்னும் நம் சகோதரிகளை அரவணைக்காமல் நாமும் அதை தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் பல நாடுகளில் பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிறார்கள். பெண்களின் உடல்களை அவர்களுக்கு தெரியாமல் படம் பிடித்து அதை சமூக ஊடகங்களில் பதிவேற்றி
அவர்களின் மானத்தை அவமதிக்கிறார்கள். தன் மானத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ பெண்கள் தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். முன்பு பிற தாய் தங்கையரை மட்டும் காமத்தால் அழித்த நிலை, ஆனால் இப்போது சொந்த தாய் தங்கையும் காமத்தால் அழிக்கின்ற அவல நிலை. இயேசு கிறிஸ்து தொடக்க நூல் அதிகாரம் 1:27 பெண்கள் ஆண்களைப் போலவே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க நமக்கு நிகரான பெண்களை மரியாதையுடன் நடத்துவோம். ஜெபம். அனைத்தையும் படைத்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை சுற்றி உள்ள அனைத்து பெண்களையும் மரியாதையுடன் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையும் எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையும் எனக்காக. தனை சுமந்த நன்றிக்காய் உம்மை சுமந்த சிலுவை அன்பு நீதிக்காய் ஆணிகள் நான் தந்தே. சுமந்த நன்றிக்காய் உம்மை சுமந்த சிலுவை அன்பு நீதிக்காய் ஆணிகள் நான் தந்தே. கருணை நீ தந்தாய், கசையடி தந்தேனே. இறைவா இறைவா கல்வாரி மலையே, கதறியதே கண்ணீர் கடல் போல் ஆனதே இறைவா, வென்றி நின்றனையும் எனக்காக. பதினொன்றாம் நிலை. கூர்மையான ஆணிகளை வைத்து ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சிகரம் ஏற்றப்பட வேண்டியவர் சிலுவையில் ஏற்றப்படுகிறார். மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட வேண்டியவர் மரணத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். இந்த உலகம் மதிக்கும் பணபலம், அதிகார பலம் இல்லாததால் இயேசுவை எந்த எதிர்ப்புமின்றி சிலுவையில் அறைகிறார்கள். பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் ஏழ்மை உள்ளவர்களை எளிதில் நசுக்குகிறோம். அவர்கள் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற மெத்தனத்தில்
ஏழ்மையுள்ளவர்களை பழிச்சொல்லுக்கு ஆளாக்குகிறோம். செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்காமல் ஏழ்மையான சிறுபான்மையினர் மீது நமது குற்றங்களை அவர்கள் மேல் சுமத்தி அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குகிறோம். அதுபோல் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நாம் சொல்வதை கேட்கிறார்கள் என்ற இருமாப்பில் நமக்கு பிடிக்காதவர்கள் மேல் பல பழிச்சொல்களை அவர்கள் மேல் சுமத்தி அவர்களை காயப்படுத்துகிறோம். நாம் இருந்து கொண்டிருந்த அதிகார பொறுப்பில் மற்றொருவர் புதிதாக வந்து அந்த பொறுப்பை ஏற்று தன் பொறுப்புகளை சரியாக செய்து கொண்டிருக்கும் போது அவர்களை அந்த பொறுப்பை செய்ய விடாமல் அவர்களை பற்றி தவறாக சுற்றியுள்ளவர்கள் மேல் பரப்பி அவர்களை மனதளவிலும் உடலளவிலும் நொறுக்குகிறோம். இளையோர் தங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தவறு செய்தால் அவர்களை ஒரு சில பெரியவர்கள் ஏராளமான பழிச்சொல்லுக்கு உட்படுத்துகிறார்கள். பெரியவர்கள் தான் இந்த பழிச்சொற்களை இளையோர் மேல் சுமத்துகிறார்கள் என்றால் இப்பொழுது இளையோர்களுக்குள்ளே அந்த பொழிச்சொற்கள் உருவாகிறது. தனக்கு தான் அனைத்து செயல்களும் தெரியும், நான் சொல்வதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய அதிகாரத்தையும் தற்பெருமையையும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மேல் சுமத்தி நம்மை சுற்றியுள்ளவர்களை பிரிவினையால் பிரிவிக்கிறோம். அன்று இயேசு தவறான பழிச்சொல்லுக்கும் தவறான அதிகார வர்க்கத்தாலும் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதேபோல் இன்று நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களை தவறான பழிச்சொற்களாலும் நம்முடைய அதிகாரத்தையும் தற்பெருமையையும் காப்பாற்றுவதற்காக இந்த சமூகத்தை பிரித்து வைத்திருக்கிறோம். அன்று இயேசுவை சுற்றியுள்ள அனைவரும் அவரை தவறாக சித்தரித்தார்கள். அதனால் அவர் மேல் சிலுவை சுமத்தப்பட்டது. அதேபோல் இன்று நாம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மேல் பல சிலுவைகளை சுமத்துகிறோம். இயேசு நம்மை சுதந்திரமாக படைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோமா? ஜெபம். இறைவா, பிறரின் சுதந்திரத்தை மதிக்காது அவர்களை அறைந்து காயப்படுத்தும் கையமையை கலைத்து அனைவரின் உரிமையையும் மதித்து பேணும் நல்ல மனதை தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையும் எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையோ எனக்காக. விண்மீனாய் வந்த விடியலின் பாதையை சிலுவையில் பாதமாய் தொங்கினாயோ. விண்மீனாய் வந்த விடியலின் பாதையை சிலுவையில் பாதமாய் தொங்கினாயோ. பாவி எனக்காய் ஏழையாய் வந்தாயே தேவா, தேவா, ஞானியாய் மலர்ந்தாய், உண்மையில் வாழ்ந்தாய், ஊதாரி எனக்காய் உன்னுயிர் நீத்தாய். அதுவின்றி நின்றனையோ எனக்காக. பனிரெண்டாம் நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்.
கல்வாரி இயேசுவே என் மனம் பாடுதே நான் செய்த பாவத்தை நினைத்து பார்க்கவே இயேசுவே என் உள்ளம் நீங்குதே உம்மோடு சேர்ந்து பொது பயணம் தொடரவே கல்மனம் கரையுதையா கண்ணீரும் பெருகுதையா இயேசுவின் காயங்களை காண்கையிலே உள்ளமும் உருகுதையா உள்மனம் நோகுதையா கல்வாரி காட்சிகளை பார்க்கையிலே. எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இலைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, குருவின்றி நின்றனையோ எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, குருவின்றி நின்றனையோ எனக்காக. ஐரெண்டு திங்களில் யான் பெற்ற மோதமே அம்மா என்று அழைத்திடு என் மகனே. ஐரெண்டு திங்களில் யான் பெற்ற மோதமே அம்மா என்று அழைத்திடு என் மகனே. மரித்த மகன் தாங்கி வாட்களாடுருவி மனிதா மனிதா ஆராய் போகுதிங்கு கண்ணீரோ தாயின் மடித்தான் என்றென்றும் தஞ்சம் குருவின்றி நின்றனையோ எனக்காக. பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் மரித்த உடலை அன்னை மரியாள் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி உச்சியில் அன்னை மரியாளின் இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. பெற்றெடுத்த பாலகனை 33 வயது மகனை உயிரற்ற உடலாக அவரது அரவணைப்பில் ஏற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானார். பச்சிலம் பாலகனாய் அவள் பாருக்கு கொடுத்த பரமனை பாதகமாய் நடத்தி பாடுகளில் உட்படுத்தி படுகொலை செய்து அவள் மடியில் கிடத்துகின்றார்கள். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் கருவில் விசுவாசமாய் ஏற்று நம் பாவங்களுக்காக அவரை சிலுவை சாவுக்கு கொடுத்தார். இன்றைய வட இந்தியாவில் பல பகுதிகளில் கிறிஸ்துவ விசுவாசத்தின் காரணமாக மக்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். வழிபாடு செய்வதற்காக தாக்கப்படுகிறார்கள். ஜெபிப்பதற்காக இழிவுபடுத்தப்படுகிறார்கள். தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியாத பயத்தில் வாழுகிறார்கள். இப்படி இருக்க சில கிறிஸ்தவர்கள் தங்கள் இறைவனின் பெயரால் பேசுவோர் போல் காட்டிக்கொண்டு விவிலிய வார்த்தைகளை திரித்து நம்மிடையே வெறுப்புக்கும் வன்முறைக்கும் பயன்படுத்துகிறார்கள். அன்புக்காக வழங்கப்பட்ட வார்த்தைகள் நம்மிடையே பிளவுக்கான ஆயுதமாக மாறுகிறது. அது மட்டும் அல்லாமல் சில திருச்சபை குழுக்கள் அன்னை மரியாளின் இடத்தை குறைத்து பேசுகிறார்கள். இறைவன் தேர்ந்தெடுத்த தாயின் மரியாதையை மறுக்கின்றார்கள். திருச்சபையின் அதிகாரத்தையும் ஒன்றுபாட்டையும் கேள்விக்குள்ளாக்கி தனிப்பட்ட விளக்கங்களை உண்மை என போதிக்கின்றார்கள். இதனால் விசுவாசம் ஒருமைப்பாட்டிற்கு பதிலாக குழப்பமாக மாறுகிறது. இந்த தவறான போதனைகளும் வெளிப்புற தாக்குதல்களும் சேர்ந்து குடும்பங்களின் உள்ளே பிளவுகளை உருவாக்கின்றன.
வீட்டில் ஜெபம் கூட சண்டையாக மாறுகிறது. அன்பு வார்த்தைகள் சந்தேகமாகி அமைதி உடைக்கப்பட்டு கிறிஸ்தவர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுகிறது. எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் தங்கள் சுற்றியுள்ளவர்கள் சொல்வதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மிடையே பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தை விட்டுக் கொடுக்கின்றோம். இது அனைத்திற்கும் காரணம் என்ன? நாம் விவிலியத்தை சரியான முறையில் வாசிக்காமல் அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான். திரு விவிலியம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான முதல் படி. வெறும் கடவுளின் விசுவாசத்தை மட்டும் வைத்துக் கொண்டால் நாம் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. நமது திருவிவிலியத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே நமது விசுவாசம் வெற்றி பெறும். ஜெபம். அன்பு இயேசுவே, லூக்கா நற்செய்தியில் 23 மனம் திறந்து நற்செய்தியை ஏற்றுக்கொண்டால் புது வாழ்வு பெறுவீர்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க நாங்கள் உமது வார்த்தைகளை நன்கு புரிந்து கொண்டு எங்களது விசுவாசத்தை மென்மேலும் வளர்க்க உதவி செய்யும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, அதுவின்றி நின்றன எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, அதுவின்றி நின்றனையோ எனக்காக. தூய ஆவியாய் உதித்தவரே, இந்த தீய ஆவியால் மறைந்தீரோ. தூய ஆவியாய் உதித்தவரே, இந்த தீய ஆவியால் மறைந்தீரோ. அன்பை விதைத்து மீட்பை கொடுத்த தேவா, தேவா, பாவம் மறித்து உம்மில் உயிர்த்து முப்பாய் ஒளியாய் நான் வாழ வரம் தான். அதுவின்றி நின்றனையோ எனக்காக. பதினான்காம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்ய போகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அந்த இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் வளர்ந்திடும், புது வாழ்வுகள் சிறந்திடும். ஊர்வலம்
இல்லாமல்